اللهم صل على سيدنا ومولانا محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. إذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني. قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: ألا أدلكم على كلمة هي كنز من كنوز الجنة؟ قالوا ما هي يا رسول الله؟ قال: لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழான புகழ் அனைத்தும் புகழுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கோர் அருட்பிளம்பாய் அவனியில் வந்துதித்த உயிரிலும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்வை அவ்வப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த சங்கைமிகு ஜும்ஆவில் வீற்றிருக்கும் நம்மவர்களின் மீதும், வரவிருப்பவர்களின் மீதும், உலக முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவான ஒரு குறை, பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என் முதலாளி இடத்தில் வேலை படு இலகுவாகுவதை கேட்கிறேன், கிடைப்பதில்லை. என்னுடைய முதலாளி இடத்தில் சம்பள உயர்வை, ஊதிய உயர்வை கேட்கின்றேன், கிடைப்பதில்லை. என் பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கத்தை கேட்கின்றேன், கிடைப்பதில்லை. என் பெற்றோர்களிடத்தில் பிரார்த்தனையை கேட்கின்றேன், கிடைப்பதில்லை. என்றெல்லாம் இருந்தாலும் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது யாரிடத்தில் கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும். அல்லாஹ் அற்புதமாக குர்ஆனிலே சொல்லுவான்: இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால், ஃபஇன்னி கரீப், என்னை அழைத்தால் சொல்லுங்கள் நாயகமே, நான் அவருக்கு பிடரி நரம்பை விட நெருக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நாயகமே. என்னை அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் நாயகமே என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறான். நாம் நினைக்கலாம், நாம் தொழுகின்றோமே, நோன்புகள் நோக்கின்றோமே, ஜகாத்துகள் கொடுக்கின்றோமே, ஹஜ்ஜுகள் செய்கின்றோமே, எல்லா தான தர்மங்களும் நற்காரியங்களும் புரிகின்றோம், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே. காரணம் என்னவென்றே தெரியாமல் இருக்கும் நாம். இதுபோல் சையதுனா இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில்
அவர்கள் கடைவீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பஸ்ராவினுடைய கடைவீதியில் ஒரு கூட்டத்தினர்கள் வந்து கேட்கின்றார்கள், இமாம் அவர்களே, நஹ்னு நதுல்லாஹ ஃபலம் யுஸ்தஜாபு லனா, அல்லாஹ்விடத்தே நாங்கள் இறையென்று கேட்கின்றோம், எங்களுக்கு பதிலளிக்கப்படுவதில்லை, நாங்கள் கேட்பது கிடைப்பதில்லையே, ஏன் என்று கேட்கும் பொழுது சையதுனா இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், லிஅன்ன குலூபக்கும் கத் மாத்தத் பிஅஷரத்தி அஷ்யா, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரு 10 காரியங்களினால் இறந்து போய் கிடக்கின்றது. இறந்த உள்ளத்திற்கு ஒளி வேண்டும் என்றால் 10 காரியங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், முதலாவது, இன்னக்கும் குல்தும் கத் அரஃப்துமுல்லாஹ், நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஃபலம் துஅத்து ஹக்கா, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில்லையே. அல்லாஹ்வினுடைய கடமைகள் குர்ஆன் நிறைய பேசும். அதில் முதலாவது அல்லாஹ் துஷ்ரிகு பி, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது. நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கலாம். ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா, தம்பியை மேற்கோள் காட்டி அண்ணன்ட்ட பேசணும், அவன் தம்பி எவ்வளவு நல்லா படிக்கிறான், அவன் தம்பி எவ்வளவு சூப்பரா இருக்கான்னு பேசணும்னா அண்ணனுக்கு புகைத்தல் வரும். ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இந்த இல்லை என்றால் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இணை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நம்ம ஓப்பனா ஷிர்க் வைக்கிறது இல்லை. ஷிர்க் மொத்தம் 2 வகை, ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபி. ஷிர்கே ஜலி என்றால் இறைவன் இருக்கிறான், படைத்தவன் இருக்கிறான், படைத்தவனோடு வேறு சில கடவுள்களும் இருக்கின்றன, அவைகள் உதவி புரிகின்றன என்று சொல்லுவது ஓப்பன் ஷிர்க், சரியான இணை வைப்பு. ஷிர்கே ஹஃபி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அகாஃபு அலைக்கும் பஅதி அல் ஹஃபிய்ய, இந்த ஷிர்கே ஹஃபியை, மறைந்திருக்கும் ஷிர்கை நான் பயப்படுகிறேன். மறைந்திருக்கும் ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்விற்கு ஆக்கும் ஆற்றலும் இருக்கிறது, அளிக்கும் ஆற்றலும் இருக்கிறது, உணவளிப்பவன் அவன்தான், ரிஸ்க் அளிப்பவன் அவன்தான், எல்லாம் அவன்தான் என்ற சிஃபத்துகளை நம்மோடு சேர்த்து பேசுவது. நான் உயிர் பிச்சை போட்டிருக்கேன், நான் பார்த்து வளர்த்த புள்ள, உன்னைய கொன்றுவேன், இது போன்ற வார்த்தைகள் நாம் விளையாட்டாக பேசினாலும் இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு மறைமுகமான முறையில் இணை வைப்பதற்கு சமம். இந்த ஷிர்கை நான் பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய ஹக்கில் முக்கியமானது அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது. இரண்டாவது சொன்னார்கள் சையதுனா இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மஹுல்லாஹ், இன்னக்கும் குல்தும் துஹிப்பூன ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரியப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், வ தரத்தும் சுன்னத்தஹு, பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறையை விட்டு விட்டீர்களே. பெருமானாருடைய சுன்னத்தை இல்லாமல் நீ 1000 அழுது கொண்டாலும் அல்லாஹ் இறக்கப்படுவானா? சிலர்கள் சொல்லுவார்கள், சுன்னத்து தானங்க, சுன்னத்து தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை, அவருடைய வழிமுறை சுன்னத்து தானே என்று சொன்னால் இவன் பெருமானாரை எந்த மரத்தில் வைத்திருக்கிறான் என்று நாம் யோசிக்க வேண்டும். சுன்னத்து தானே எவ்வளவு பெரிய வார்த்தை அது. நபிவழி நபிவழி என்று பேசுபவர்கள் எல்லாம் நபிவழியை தாண்டி போய் நிற்கிறார்கள். எங்கே சென்றது நபிவழி? பெருமானாருடைய வாழ்க்கை எங்கே? ஒரு ஹதீஸிலே படித்தோம், லா யுரா ஸலாஸத்துன், 3 நபர்கள் என்னை பார்க்க மாட்டார்கள். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆகுல் லிவாலிதை, மறுமையில் பெருமானாரை பார்க்கலனா யாரை போய் பார்க்கிறது? எல்லா நபிமார்களும் யானப்சி 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 என்று இருக்கும் பொழுது பெருமானார் மாத்திரம்தான் அவ்வளவு ஷாஃபிய அவ்வளவு முஷஃபர், பெருமானார் தான் பரிந்துரை செய்வார்கள், பெருமானாருடைய பரிந்துரை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற பொழுது யாரை போய் பார்ப்பது? சொன்னார்கள், ஆக்குல்லி வாலிதை, யார் பெற்றோரை நிந்திக்கிறானோ அவன் என்னை பார்க்க மாட்டான். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதாரிக்குல்லி சுன்னதி, என்னுடைய வாழ்க்கையை விடுபவன், என்னுடைய வழியை விடுபவன். குர்ஆன் பேசுகிறது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்பற்றுங்கள்.
அந்த வாழ்க்கையை பின்பற்றினால் ஜெயம் பெறலாம் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிநடக்க பேசுகின்றது. நாம் சுன்னத்தை என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுவதற்கு நாள் வருவதில்லை. ஸலவாத்தினால் என்ன கிடைக்கும்? கேட்டதெல்லாம் அல்ல, நினைத்ததெல்லாம் கிடைக்கும். ஸலவாத்து சொல்லுவதால் யாருக்கு நன்மை? பெருமானாருக்கா? பெருமானாருக்கு அல்லாஹ் போய் அருள் புரிகின்றானா? பெருமானாரால் நமக்கு அருள் புரிகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பெருமானார் மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரின் மீது ஒரே ஒரு ஸலவாத்தை யார் சொல்லுவாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரின் மீது அல்லாஹ் 10 வகையான உபகாரங்களை செய்கிறான் என்றால் சங்கைக்குரியவர்களே, அப்துர் ரஹீம் அல்-புர்கி ரஹ்மஹுல்லாஹ் பெருமானாரின் பெயரை கேட்டாலே துள்ளி குதித்து ஸலவாத்து சொல்லுவார். மதீனாவிற்கு வருகிறார்கள் பெருமானாரை ஜியாரத்து செய்வதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து காவலாளியினுடைய கனவில் முன் தோன்றி சொல்லுகிறார்கள், இந்த நாட்டில் இருந்து புர்கிங்கிற நாட்டில் இருந்து அப்துர் ரஹீம்னு ஒருத்தர் வருவார், அவர் என்னை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அவருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் பெருமானார்ட்ட கேட்க முடியுமா? காவலாளி அடுத்த நாள் வர கூட்டவர்களை எல்லாம் கவனிக்கிறாரு. புர்கி நாட்டில இருந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களை போய் விசாரிக்கிறாரு. அப்துர் ரஹீம்ங்கிற ஆளை மட்டும் தனியாக கூப்பிட்டு உங்களுக்குள்ள அனுமதி கிடையாது, வெளில போங்க. ஏன் என்ன அனுமதி இல்லை, அவ்வளவுதான், போயிட்டார். அந்த நாள் பெருமானார் கனவில் தோன்றி சொல்லுகிறார்கள், நாளைக்கும் அந்த மனுஷன் வருவார், இந்த அப்துர் ரஹீம் வருவார். எப்படி வருவார்னா, ஒட்டகங்கள் வரும், ஒட்டகத்தோடு சேர்ந்து குனிச்சுக்கிட்டே வருவார். ஆளை பிடிச்சி கொண்டு போய் வெளில விட்டுருங்க, என்னை பார்க்கறதுக்கு விட்றாதீங்க. சரி, இரண்டாவது நாள் அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் சொல்றதை போன்றே அந்த மனிதரும் வருவார். அப்துர் ரஹீம் அல்-புர்கி ரஹ்மஹுல்லாஹ்வை பிடித்து கொண்டு போய் உங்களுக்கு அனுமதி இல்லை, வெளில போங்க. ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்க மாட்டார், போயிடுவார். மூன்றாவது நாள் பெருமானார் கனவில் தோன்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கும் அவர் வருவார். எப்படி வருவார்னா, ஒட்டக தொட்டி, அந்த தொட்டிக்குள்ள மறைஞ்சிருப்பாரு. இப்பதான் அந்த காவலாளி கேட்கிறாரு, யார சொல்லலாம், 2 நாள் வெளியில வந்தாரு, கண்டுபிடிச்சா ஒட்டக தொட்டி, அத்தனை ஒட்டகம் வருமே, நான் எங்க போய் தேடுறது நாயகமே? ஒன்றும் பண்ணாதீங்க, சிம்பிள். ஒவ்வொரு ஒட்டக தொட்டிலையா போய் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். துள்ளி குறித்து ஸலவாத்து சொல்லுவாரு, குடிச்சு போய் வெளில விட்டுரு. அதே மாதிரி ஒவ்வொரு தொட்டியா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே வராரு காவலாளி. ஒரே ஒரு தொட்டி மட்டும் ஆடிச்சு, ஆளை பிடிச்சிட்டாங்க, அனுமதி இல்லை, வெளில போகும். 3வது நாள் டென்ஷன் ஆயிட்டார் வந்தவர், 3 நாளா வந்துட்டு இருக்காங்க, என்ன ஏன் விட மாட்டீங்க? 3வது நாள் வழி இல்லாமல் சொன்னார் அந்த காவலாளி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்க்க அனுமதிக்கவில்லை. என் ஹபீபா, என் ரசூலா, என் நாயகமா, அவரின் பெயரை கேட்டாலே துள்ளி குறித்து ஸலவாத்து சொல்லுவேனே, எனக்கு அந்த நிலையா என்று அந்த அப்துர் ரஹீம் கவலையில் சென்று மதீனத்து எல்லையிலே படுத்து கவலையிலேயே அன்னைக்கு மூத்தா போயிட்டார், தூக்கி அடக்கிட்டாங்க. விஷயம் காவலாளிக்கு தெரியுது. 4ஆம் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றினார்கள். காவலாளி கவலையோட கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ், உங்களை பார்த்துட்டு போயிருந்தாவது நிம்மதியா இருந்திருப்பாரு, ஜியாரத்து செய்திருந்தாவது நிம்மதியா இருந்திருப்பாரு, மூத்தா போயிட்டார் நாயகம். பெருமானார் இப்பொழுது விளக்கம் சொல்லுகிறார்கள், இல்ல, அவர் அந்த அப்துர் ரஹீம் என் மீது வைத்த பாசத்திற்கு, என் மீது சொன்ன ஸலவாத்திற்கு, என்னுடைய பெயரை கேட்டால் இருப்பு கொள்ளாத அந்த மனிதருக்கு என்னை சந்திக்க வந்தால் என்னுடைய மக்பராவில் இருந்து எழுந்து வந்து அவருக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும். நான் கபர்ல இருந்து வெளியில வந்துட்டேன்னா ஃபித்னாவாயிரும், அதனாலதான் நான் வெளியில வரல. வேண்டும் என்றால் பார் அந்த அப்துர் ரஹீமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி பார்த்தால் எந்த அப்துர் ரஹீம் கவலையில் மாண்டு போனாரோ அதே அப்துர் ரஹீம் சிரித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் அமர்ந்தார்கள். என்றால் ஸலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் சேர்த்து. 3வது சொன்னார்கள் இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹ், கரஅத்துல் குர்ஆன ஃபலம் தஅமலு பிஹி, குர்ஆனை ஓதுகிறீர்களே அதை வைத்து அமல் செய்வதில்லையே. இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹ் காலத்துல குர்ஆனை ஓதுனாங்க. இன்று நம்முடைய சமூகத்திடத்தில் யோசிக்க வேண்டும், குர்ஆன் என்ன சொல்லுது, எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லுது.
அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே முதல் கட்டளை. இரண்டாவது சொல்லுகிறது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் உபகாரத்துடன் நடந்து கொள். இன்னைக்கு அந்த பெற்றோர்களை நிந்திப்பவர்கள் எத்தனை பேர்கள்? வழிநெடுக வரலாறுகள் பேசுகின்றது. ஒரு தாயின் சொல் ஆக்கும் அழிக்கும், ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். சங்கையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அபர்ரஹுக், யாருக்கு அதிகம் உபகாரம் செய்வது? தாய்க்கு செய்வா. சும்மமன், அடுத்து யாரு? உம்முக். சும்மமன் உம்முக். நாலாவது முறை அபூக், உன்னுடைய தந்தை என்றால் பெருமானார் தாய்மார்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார். அந்த தாயினுடைய பாசத்தை ஒரு சிறு கதையில் சொல்லலாம். ஒரு பெண்மணி, சிங்கிள் பேரண்ட், தன்னுடைய பிள்ளை ஒற்றை மகன், பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்க்குது அந்த அம்மா. அந்த அம்மா சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கே கொடுக்குது. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த அம்மா. படிக்க வச்சு ஆளாக்கி வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வந்து அந்த மகனாருக்கு ஒரு சாலிகான பெண்ணை மனம் முடிச்சு கொடுத்து நல்லா சங்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. தாய்க்கு ஒரு 60-65 வயசு ஆகும் பொழுது மகன் சொல்றாருமா, உங்களை என்னால் வச்சு பார்க்க முடியாது, உங்களை என்னால் வைத்து பார்க்க முடியாது. அந்த பெரியவங்களுக்கான தங்கும் விடுதி இருக்கு, அங்கே கொண்டு போய் உங்களை விட்டுறேன். நான் மாசமோ வாரமோ வந்து பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்றேன். எந்த தாய்க்கு நெஞ்சத்தை மஞ்சமாக்கி ரத்தத்தை அமுதாக்கி கொடுத்த அந்த தாய்க்கு சொல்லும் வார்த்தை, மாதத்துல ஒரு தடவை வந்து பார்த்துறேம்மா. அம்மா என்ன சொல்லுவாங்க, உன் விருப்பம். கொண்டு போய் விடுறாரு, ஒரு பாலடைந்த ஒரு கட்டடம் விடுறாரு, தங்குறாங்க. சில மாதங்கள் அந்த தாய் தங்குகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள். வாரம் வந்து பார்ப்பாரு, செலவுக்கு காசுலாம் கொடுத்துட்டு போவார். உள்ள கொண்டு வந்து விட்டு போனதுக்கு அப்புறம் காசை வச்சு அந்த அம்மா என்ன பண்ண போறாங்க? இப்படியே போயிட்டு இருக்காங்க. சில மாதங்களுக்கு பின்னால் அந்த அம்மாவிற்கு சக்கராத்துடைய நிலை வருகிறது. சக்கராத்துடைய நிலை. மகனுக்கு சொல்லி விட்டாங்க, மகன் வந்துட்டாருப்பா, மூத்தா போயிடுவேன் நான், எனக்கு தெரியுது, இஸ்ராயேலுடைய வருகை எனக்கு தெரிகிறது. என்னம்மா இப்படி சொல்றீங்க, ஏமா இப்படி சொல்றீங்க? இல்லப்பா, என்னுடைய ஆயுள் அவ்வளவுதான் முடிஞ்சு, அஜல் முடிஞ்சு. அப்படியா, சரி, உங்களுக்கு ஏதாவது குறை ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. இத்தனை நாள் நான் கேட்டேன், நீங்க ஒண்ணுமே சொல்லலாமா? இப்ப ஏதாவது இந்த விடுதியில் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கம்மா. இந்த கடைசி தெருவாயில் அந்த தாய் சொன்ன வார்த்தை, இந்த 2 ரூம்ல ஃபேன் ஓடலை, ஃபேன் எங்கேயுமே ஓடலை, அந்த ஃபேனை மட்டும் சரி பண்ணி கொடுத்துரு. கொசுக்கடினால நான் தூங்கவே இல்லைத்தா, டெய்லி நான் தூங்கவே இல்லைத்தா, ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கலப்பா, அதனாலேயே என் உடம்பு பாதிச்சிருச்சுப்பா, இந்த தாய் சொன்னார். இப்போ மகன் கேட்டார், ஏமா அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேனே, வந்து உங்களை சந்தித்து கொண்டு இருந்தேனே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அல்லவா? இல்லப்பா, நீ என்னை கொண்டு வந்து விட்ட, நான் தாங்கி விட்டேன். என் மகன் செய்வதை நான் ஏற்றுக்கொள்வேன். நாளை உன்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த இடத்திலே உன்னை விட்டால் நீ தாங்க மாட்டாய், அதனால் சேர வாங்கி மாட்டுப்பா என்றார்கள் அந்த தாய். இதுதான் தாயுடைய பாசம். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் போற்றப்பட வேண்டியவர்கள் அது இன்று தூற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 4வது சொன்னார்கள், அக்கல்தும் நியாமத்தல்லாஹி ஃபலம் துஅத்து ஷுக்ரஹா, அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை உட்கொள்கிறீர்கள், அல்லாஹ் கொடுத்த கண்களால் பார்க்கிறீர்கள், பேசுகிறீர்கள், உணர்கிறீர்கள், உட்கொள்கிறீர்கள், எல்லாம் பண்ற அவனுக்கு சுக்ர் செய்வதில்லையே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதில்லையே, இதனால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. 5வது சொன்னார்கள், குல்து இன்ன ஷைத்தான அதுருக்கும் ஃபவாஃபக்துமூ, ஷைத்தானுடைய விரோதி என்று சொல்லுகிறாய், ஆனால் அவனுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்து போறிய. ஷைத்தானுடைய செயல் என்ன? கியானத்துவாங்க, ஓர கண்ணில் பார்க்கிறது. மார்க்கத்தில் அதற்கு தடை. நேரா இருந்தா நேரா பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் சைடுல பார்த்தாங்கன்னு வரலாறே கிடையாது. வழிநெடுக பார்த்தாலும் சரி, ஓரக்கண்ணால் இப்படி பெருமானார் பார்த்தார்கள் என்ற வரலாறு இல்லை. பார்ப்பார்களே ஆனால் திரும்பி பார்ப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த செயலுக்கு ஒத்து போறீங்க, அதனால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. 6வது சொன்னார்கள், இன்னல் ஜன்னத ஹக்குன் ஃபலம் தஸ்தஇது லஹா, சொர்க்கம் உண்மையானதுன்னு சொல்ற, ஹதீஸ் வந்திருக்குன்னு சொல்ற, குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ற, அதற்கான என்ன அமல் செய்திருக்கிறாய்? அமல் செய்யவில்லை, அதனால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சொர்க்கம் எப்படிப்பட்டது? எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் உணர்ந்து கூட பார்க்காத அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான சொர்க்கம். ஒரு ஹதீஸ் வரும், நீண்ட ஹதீஸ், கடைசியா சொர்க்கத்துக்கு போறவர், கடைசியா சொர்க்கத்துக்கு போறவர், மிஷ்காத் ஷரீஃபிலே வரக்கூடிய, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், நரகத்தினுடைய கடைசி
இதுல இருந்து வெளில ஆகுறாரு. கத்துவாரு, கதறுவார், யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாம் 1000 வருஷம் கத்திக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் கேட்பான், என்ன வேணும் உனக்கு? இல்லையா அல்லாஹ், ரொம்ப லாஸ்ட்ல இருக்கேன், நடுத்தட்டில் வைத்து விடு, நடுத்தட்டில் வைத்து விடு. பா வேற எதையுமே கேட்கக்கூடாது, சத்தியமா கேட்க மாட்டேன். லா இஸ்ஸத்திக யா ரப்பி, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமான வேற எதையுமே கேட்க மாட்டேன் அல்லாஹ். அப்படியா தூக்கி வச்சிருவாரு. நடுத்தட்டில் இருந்து மறுபடியும் யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாமன்னான் 1000 வருஷம் ஓடும். இப்ப என்ன வேணும், எதுக்கு கூப்பிடுறேன்? இல்லையா அல்லாஹ், நரகத்தோட நடுத்தட்டில் இருக்கேன், மேல மட்டும் தூக்கி வச்சு, நரகத்தினுடைய மேல் முகத்துல தூக்கி வச்சிரு, வேற ஒண்ணுமே கேட்க மாட்டேன் அல்லாஹ். லா இஸ்ஸத்திக, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஒண்ணுமே கேட்க மாட்டேன் ரப்பே, எதையுமே கேட்கக்கூடாது, சத்தியமா கேட்க மாட்டேன். மறுபடியும் யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாமன்னான் ஓடும் 1000 வருஷம். பா எதையுமே கேட்க மாட்டேன்னா எதுக்கு கூப்பிடுறேன்? இல்லையல்லா, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் ஒரு மரம் ஒன்று தெரியுது, அங்கே மட்டும் நவுத்தி வச்சிரு, நிழல்ல வச்சு, எனக்கு அதில் பழம் ஒன்றுமே வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். இப்போ கீழே இருக்கேன்னா இப்போ மேலே, சரி வேற எதையுமே கேட்கக்கூடாது, எதையுமே கேட்க மாட்டேன். லா இஸ்ஸத்திக், எதையுமே கேட்க மாட்டேன், தூக்கி வச்சு நரகத்திற்கு நடுவில், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கு நடுவில் இருக்க மரத்தில் வச்சதுக்கப்புறம் யா அல்லாஹ், மறுபடியும் யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாமன்னான் 1000 வருஷம் ஓடும். இப்போ என்ன வேணும், எதுக்கு கூப்பிட்டுனே இருக்கிறேன்? இப்போ அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் இடத்துல அடியான்னு சொல்லுவான், அல்லாஹ் சொர்க்கத்தை இங்கே எப்படி பார்க்குறேன், சொர்க்கத்து வாசல்ல மட்டும் வை, உள்ளலாம் நான் போல தந்திரம், வாசல்ல வை, உள்ளலாம் எனக்கு வேணாம், இடமே வேணாம், அங்கே ஹவுஸ்ஃபுல்லு சொர்க்கத்தில். சரி நான் அல்லாஹ் இறக்க முடியும் தானே, வாசல்ல வச்சிருவான். மறுபடியும் யாஹன்னான் யாமன்னான் யாஹன்னான் யாமன்னான் 1000 வருஷம் ஓடும். இப்போ எதுக்கு பார்க்க கொடுக்குறா? அதான் நீ கேட்டதை. இல்லையா அல்லாஹ், இருந்து பார்க்குறேன், சொர்க்கத்துல எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு கதவுத்த வந்து லேசா ஒரு உதச்சனா உள்ள விடுது, வேற ஒண்ணுமே கேட்க மாட்டேன். உள்ளுக்குள்ள எனக்கு இடம் எதுவுமே வேணாம் ரப்பே, எதையுமே கேட்கக்கூடாது. லா இஸ்ஸத்திக, கண்ணியத்துக்கு சத்தியமா எதையுமே கேட்க மாட்டேன், தூக்கி வச்சுருவான். உள்ள போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் ரஹீம் இல்லையா, ரஹமத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அங்கிருந்து சொல்லுவான், தமன்ன தமன்ன தமன்ன, பிரியப்படு பிரியப்படு பிரியப்படு, கேளு, என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். தமன்னைத்து 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 தமன்னைத்து, எல்லாம் எனக்கு இதுவெல்லாம் வேணும் இதுவெல்லாம் வேணும் இதுவெல்லாம் வேணும் கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவார். சரி இந்த வீட்டுக்கு போய் உள்ள போய்க்கும், எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லி எல்லாம். ஓ, அந்த வீடு எப்படிப்பட்டது என்றால் இந்த உலகத்தை போன்றது, உலகத்தை போன்றது. அந்த வீடு ஃபுல்லா இவருக்கு தான் சொந்தம், உலகம் ஃபுல்லா அவருக்கு தான் சொந்தம் என்றால் எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு விசாலமான வீடு. அல்லாஹ் கடைசியா நரகத்திலிருந்து வெளில வரவனுக்கு, கடைசியா சொர்க்கம் போவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய நியாமத். உள்ள போயிடுவான், அல்லாஹ்ட்ட சொல்லுவான், என்னப்பா போதுமா? அப்ப அடியான் கேட்பானா, தஸ்ஹரினி யா அல்லாஹ், யா அல்லாஹ் விளையாடுறியா, யூ கிட்டிங் மீ, கேலி செய்றியா நீ என்னைய, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அல்லாஹ்வின் விளையாட்டு, அழகிய விளையாட்டு. சரிப்பா நம்ம கொடுத்துட்டேன்ல, ஃபமிஸ்லுஹு 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 ஃபமிஸ்லுஹு, இந்த உலகத்தை மாதிரி, இந்த உலகத்தை மாதிரி, இந்த உலகத்தை மாதிரி, இந்த உலகத்தை மாதிரி, ஹாதா லக அஷர், இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு தரேன், போதுமா? யாருக்கு? கடைசியாக செல்லக்கூடிய மனிதனுக்கு போதுமா? ரலீத்தியால்ல, ரலீத்துரப்பி போதும் அல்ல, எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், அலா அதுல்லுக்கும் அலா கலிமத்தின், ஒரு கலிமாவை சொல்லி தருகிறேன், இய கன்சுமின் குரூஸில் ஜன்னா, சொர்க்கத்து பொக்கிஷங்களில் இருந்தும் ஒரு பொக்கிஷம். என்னது? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கடன்கள் தீர வேண்டுமா? இந்த கலிமா. பிரச்சனைகள் தீர வேண்டுமா? இந்த கலிமா. சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டு வைக்கப்படும், அந்த ஒரு மரம் 1000 வருடங்கள் பிரயாணம் செய்யும் தூரத்தில் இருக்கும். ஒரு தடவை சொன்னான். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை அவனுக்காக படைத்திருக்கிறான், அவன் ரசிப்பதற்காக படைத்திருக்கிறான், அவனை வழிபடுவதற்காக படைத்திருக்கிறான். நாம் கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் சொன்னதெல்லாம் மனதில் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.